Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மனித இனம் உருவாக்கிய மிகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று தனது 35வது பிறந்த நாளை அண்மையில் கொண்டாடி உள்ளது. அது என்ன கண்டுபிடிப்பு, அதனால் மனித குலத்திற்கு என்ன பயன் பார்க்கலாமா? உலகம் சுற்றும் இந்த வாலிபனுக்கு இவ்வாரம் வயது 35ஐ தொட்டது. இந்த வாலிபன் சுற்றுவது பூமி பந்திற்கு உள்ளிருந்து அல்ல, வெளியே இருந்து. ஹப்பிள் என்பதுதான் அந்த வாலிபனின் பெயர். பூமி பந்தின் மேலே 550 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து சுற்றி வருகிறது ஹப்பிள் தொலைநோக்கி. இது தனது பயணத்தை தொடங்கி கடந்த 24ஆம் தேதியுடன் 35 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 35 ஆண்டுகளில் பிரபஞ்சத்தின் ஏராளமான ரகசியங்களை கண்டுணர்ந்து கூறியுள்ளது ஹப்பிள். இது அள்ளி தந்துள்ள படங்கள், தகவல்களின் எண்ணிக்கை கொஞ்ச நஞ்சமல்ல, 17 லட்சம். பல்வேறு கோள்கள், நட்சத்திரங்கள், நெபுலாக்கள் என இயற்கையின் விதவிதமான படைப்புகளை இந்த தொலைநோக்கி மனித குலத்திற்கு வாரி வழங்கியுள்ளது. இன்று நாம் காணும் செவ்வாய் கிரகத்தின் துல்லியமான படத்தை அளித்ததும் இந்த தொலைநோக்கிதான். பூமியிலிருந்து 9.8 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் செவ்வாய்க்கோள் இப்படி படம் எடுக்கப்பட்டதை யாராலும் நம்ப முடியாது. அவ்வளவு துல்லியமான படம் அது. பூமியிலிருந்து 4500 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள NGC 2899 என்ற நெபுலாவையும் இந்த தொலைநோக்கி படம் பிடித்து அனுப்பியுள்ளது. விண்ணில் உள்ள இந்த கண் பிரபஞ்சம் குறித்த புதிய புரிதல்களை மனிதர்களுக்கு வழங்கியுள்ளது என்கிறார் ஹப்பிள் டெலஸ்கோப் திட்ட இயக்குனர் ஜெனிஃபர் வீஸ்மேன். வானியல் தகவல்களை கொட்டி கொடுத்துள்ள இந்த தொலைநோக்கி மனித குலத்திற்கு அறிவியல் அளித்த கொடைகளில் ஒன்று என்றால் அது மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.